என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கின்றது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். உனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போது உனக்கு கொடுக்கப்படும் மருந்து கசப்பாகத்தானே இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உன் உடல்நிலை சரியாகும் அல்லவா? அந்த மருந்தின் கசப்புதான் உன் உடல்நிலையை குணப்படுத்தவும் முடியும் என்பதை உணர்கின்றாய் அல்லவா? உடல்நிலையை சரி செய்ய மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையான, உன் மனதிற்கு தேவையான, உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான விஷயங்களும் சற்று கசப்பாகத்தானே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய போகின்றது என்றும் உனக்கு நல்லதுதான் என்பதையும் உணர்ந்து அதை நீ அனுபவித்தால் இந்த கசப்பான மருந்து உனக்கு நல்லதாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, கஷ்டங்கள் என்கின்றாய். அதற்கான காரணம், ஒவ்வொரு பிறவிகளும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் பேறு அடைய வேண்டும். அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும். அந்த தருணத்தில் அது கடைசி பிறவியாக முக்தி அடைய வேண்டும் என்ற தருணத்தில் நிறைய சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க கூடும். அவற்றையெல்லாம் தாண்டி பொறுத்து வரும்போதுதான் அந்த ஆன்மாவிற்கு முக்தியும் கிடைக்கும். இவையெல்லாம் தேவ ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம், நீ என் பிள்ளை. இந்த முருகன் பிள்ளையாக இருந்து கொண்டு சாதாரண விஷயத்திற்கெல்லாம் இப்படி குழம்பிக் கொள்ளலாமா? கலங்காதே செல்லமே, இந்த முருகன் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை வழி நடத்துகின்றேன். எல்லாமும் சரியாகும், எல்லா மாறுதல்களும் வரும், நன்மைகள் சூழ வரும். நம்பிக்கையோடு காத்திரு. ஓம் சரவணபவ.